குட் ஈவினிங். ஆடிபிளா இருக்கா? ஓகே மேம். ஸோ போன கிளாஸ் வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ஜாகிரஃபி வரைக்கும் நம்ம யூனிட் 6ல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ஜாகிரஃபி அதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு கவர் பண்ண வேண்டிய டாபிக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதையும் ஒரு கிளாஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஜாகிரஃபி இன்னைக்கு நாளைக்கு 2 நாளில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ஸோ ஹவு டு அப்ரோச் இண்டஸ்ட்ரியல் ஜாகிரஃபி. நம்ம இண்டஸ்ட்ரியல் ஜாகிரஃபி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து தியரிஸ், இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் தியரிஸ் இருக்குல்ல, என்னது வெப்பரு, இஎம் ஹூவர், அகஸ்ட் லாஷு, ரெட்டு, ஸ்மித்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆகும். மிச்சம் இருக்கிற கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு, ஃபேக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லொகேஷன், அப்புறம் வந்து வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸு, இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ நம்ம வந்து டெவலப்டு கேட்கல, டெவலப்பிங் ஆர் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ் மட்டும்தான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூரிசம் இண்டஸ்ட்ரி, வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் நாலேஜ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது பார்க்குறோம். இப்போ வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங் கிளாஸ்லேயே வந்து வெப்பர், ஹூவர், லாஷு, ரெட்டு, ஸ்மித்து இது இவங்களுக்கான இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் தியரி வந்து ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ அதை ஒரு டைம் படித்து பாருங்கள். ஸோ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தியரி வந்து தேவை அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிளாசிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லொகேஷன்ஸ், நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் லெஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ். மிச்சம் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் ரீஜனு, டூரிசம், அப்புறம் ஐசிடி அண்டு நாலேஜ் ப்ரொடக்ஷன் இதெல்லாமே வந்து நாளைக்கு பார்த்துடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் போகலாம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸை வந்து மொத்தமாக வந்து ஒரு 4 விதமாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது 4 கிளாசிஃபிகேஷனில் 4 விதமாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் லேபர், அங்கே வந்து எத்தனை மக்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து வகைப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இஸ் கேரக்டரைஸ்டு பை எம்ப்ளாய்மெண்ட் இன் மாசிவ் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அவங்க வந்து அதிகப்படியான மக்கள் வந்து வேலை பார்ப்பாங்க வித்தின் அ சிங்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அட்வான்ஸ்ட் ஆட்டோமேஷன், அங்கே வந்து அதிகப்படியான அதாவது மக்களை மட்டும் அதிகமாக நம்பியிருக்காம மிகப்பெரிய என்ன சொல்றது மிஷின்ஸை வந்து நம்பி அங்கே வந்து ஒர்க் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா இங்கே வந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஹை வால்யூமாக இருக்கும். யூஸ் ஆஃப் சொபிசிகேட்டட் மிஷினரி அண்ட் பவர், ஒரு வித்தியாசமான மிஷினரிஸு, அதாவது சொபிசிகேட்டட்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்பெஷலான ஒரு மிஷினரி வச்சு அங்கே வந்து பண்ண வேண்டியது இருக்கும். பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எக்ஸ்டென்சிவாக தேவைப்படும். லேபர் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும். சும்மா எல்லாமே அதாவது ஸ்பெஷல் நாலேஜ் இருக்கிற லேபர்ஸாக வந்து இருக்கணும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டைல், காட்டன் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அதிகமான மக்கள் தேவைப்படுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் வந்து காரு, ஆட்டோமொபைல்ஸு, அது பெட்ரோகெமிக்கல்ஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜுக்கும் ஸ்மால் ஸ்கேலுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இடையில இருக்குது. இங்கே வந்து எப்படின்னா வெறும் மக்களை மட்டுமே வந்து நம்பி இருக்காம, மிஷினை மட்டுமே நம்பி இருக்காம 2 பேருமே வந்து ஈக்குவலான ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ தி எம்ப்ளாயி எ மாடரேட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நெய்தர் அட் வாஸ்ட் அஸ் அ ஸ்டீல் பிளான்ட் நார் அஸ் அ ஃபியூ லோக்கல் ஒர்க் ஷாப். ஒரு ஸ்டீல் பிளான்ட் மாதிரி இல்லாமல், ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப் மாதிரி இல்லாமல், ஒரு கிட்டத்தட்ட இடையில, அதாவது ஒரு பொருளை வந்து அசம்பிள் பண்ணுறது அந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து இந்த மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் ஆகும். இந்த இந்தியன் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு 1 கோடி ரூபாய் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வரணும். ஒரு 100 கோடி 200 கோடி அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லார்ஜ் ஸ்கேலில் வரும். நான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னால் ரொம்ப கம்மியாக நம்ம பண்ணுறோம்ல சின்ன சின்ன குடிசை தொழில், அதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வரும். இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் மேனுவல் லேபர் அண்ட் மிஷினரி. பேலன்ஸ்டு யூஸ். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் மேனுவல் லேபர் அண்ட் மிஷினரி வந்து எந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ரொடக்ஷன் ஃபார் ரீஜனல் ஆர் நேஷனல் மார்க்கெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாடரேட் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகே, அதான் ஒரு அளவுக்கான ஒரு கேபிட்டல் அப்படின்னா அந்த மூலதனம், முதலீடு, அந்த முதலீடு வந்து ஒரு மாடரேட் அளவுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இந்த ரேடியோ, டெலிவிஷன், மைக்ரோ இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்றது, நாட் மேனுஃபேக்சரிங், இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்றது. நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த மோட்டார் சைக்கிள் வந்து அசம்பிள் பண்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்வேர், இந்த நட்ஸு, போல்ட்டு, அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் பண்றது வந்து ஹார்ட்வேர். இதெல்லாம் வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் டிபிக்கலி ஓன்டு அண்ட் மேனேஜ்டு பை இண்டிவிஜுவல்ஸ் or small partnerships. They employ a limited number of workers and use less expensive machinery compared to large scale units. லேபர் இன்டென்சிவ் அதிகமாக இருக்கும். அதாவது வெறும் மிஷின் மட்டுமே நம்ம வந்து அதிகமாக இல்லாமல் லேபர் வந்து அதிகமாக வந்து வேலை பார்ப்பாங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில். ரா மெட்டீரியல்ஸ் ஆஃபன் சோர்ஸ் லோக்கலி. அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து லோக்கலாகவே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ளெக்சிபிளி இன் ப்ரொடக்ஷன் அண்ட் லோவர் ஓவர் ஹெட் காஸ்ட். வேணுங்கிறப்ப அதாவது ப்ரொடக்ஷன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோ ப்ரொடக்ஷனாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்கும். லோவர் ஓவர் ஹெட் காஸ்ட். ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங், ஸ்மால் யூனிட்ஸ் ப்ரொடியூசிங் ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஆர் ஹைசரி. நம்ம திருப்பூரில் இருக்கிற அந்த கார்மெண்ட் மேனுஃபேக்சரில் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் வரும். ஏன்னா அவங்க சின்ன சின்ன ஒரு இது இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அதிகமாக வந்து மேனுஃபேக்சரிங் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ப்ராசஸிங், பிக்கிள்ஸு, ஸ்பைசஸ்ஸு, பஃப்டு ரைஸ், ஏதோ பொரி, இதெல்லாம் வந்து ஒரு தயாரிக்கிற ஒரு நிறுவனம். கன்சியூமர் குட்ஸ், மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்டேஷனரி, கேண்டில்ஸ், இதெல்லாம் வந்து கன்சியூமர் குட்ஸில் வரும். மேனுஃபேக்சர் ஸ்டேஷனரி, கேண்டில்ஸு, இந்த பிளாஸ்டிக் பொம்மைகள், இதெல்லாம் வந்து தயாரிக்கிற இடம். அப்புறம் லெதர் குட்ஸ், ஸ்மால் ஒர்க் ஷாப் மேக்கிங் ஷூஸ் அண்ட் பெல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். இது எல்லாமே வந்து அங்கே வேலை பார்க்குற எத்தனை ஆட்கள் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பிரிக்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸை பொறுத்து எந்தெந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். ஹெவி இண்டஸ்ட்ரினா என்னது? ரா மெட்டீரியல் வந்து அதிகமான இது தேவைப்படும். இப்போ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட ரா மெட்டீரியல் தேவை. அயன் ஓர் தேவை, அதை உருக்கிறதுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்து கோல், இது மாதிரி இதெல்லாம் தேவை. அப்புறம் ஷிப் பில்டிங்கு, ஹெவி மிஷினரி, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸாக வரும். இங்கே ஏன் முக்கியமாக அப்படின்னா வந்து ரா மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமான ரா மெட்டீரியல் வந்து தேவைப்படும், பல்கி ரா மெட்டீரியல்ஸ். பிகாஸ் தி இன்புட்ஸ் அண்ட் தி ஃபைனல் அவுட்புட்ஸ். இன்புட்டும் அதிகம், அது நம்ம போடுற வந்து இன்புட்டும் அதிகம், அதே நேரத்தில் அவுட்புட்டும் வந்து ரொம்ப அதிகம். இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேலாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஹெவி மெஷினரி, ப்ராக்சிமிட்டி டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹப்ஸ் லைக் ரயில்வேஸ் அண்ட் போர்ட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து இந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அமைஞ்சிருக்கணும். ஒரு கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா ஹை கேபிட்டல் அண்ட் எனர்ஜி கன்சம்ஷன். அதிகமான முதலீடும் தேவை, எனர்ஜி வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். என்ன இப்போ கோலா இருக்கட்டும், அதிகமான எனர்ஜி தேவை. இப்போ பொதுவாக வந்து பவர் வந்து அதிகமாக வந்து தேவைப்படுற சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். significant logistical requirements for moving materials often serve as a basic industries. இது வந்து எதா வந்து இருக்கும் அப்படின்னா வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சில கோட்வேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. கோட்வேர்ட் சொல்ல முடியாது, கீவேர்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு. பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். பேசிக் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து செகண்டரி, டெர்ஷரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா இந்த பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேவை. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பவர் ஜென்ரேஷன், கோல், அந்த இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்ணால் தான் வந்து பவர் கொடுக்க முடியும். அப்போ தான் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸாக வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நடந்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைட் இண்டஸ்ட்ரீஸ். சார் லைட் வெயிட் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தட் ஆர் ரிலேட்டிவ்லி லைட் இன் வெயிட். இதுவும் வந்து இன்புட்டும் வந்து ஒரு லைட் ரா மெட்டீரியலாக இருக்கும், அவுட்புட்டும் வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக வந்து இருக்காது. தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆஃபன் மோர் ஃபுட் லூஸ். இதுக்கு வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஃபுட் லூஸும் வெயிட் லாஸும் ஒன்னா அப்படிங்கிற மாதிரி. அது ரெண்டுமே வந்து அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட். ஃபுட் லூஸ் அப்படின்னா வேற, வெயிட் லூஸ் அப்படின்னா வந்து வேற. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அடுத்து நெக்ஸ்ட்ல பார்ப்போம். ஃபுட் லூஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்க இடத்துல வேணாலும் அதை நம்ம அமைச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு லொக்கேஷன் அப்படிங்கிறது கிடையாது.
ஸோ மீனிங் தே கேன் பி லொக்கேட்டட் க்ளோசர் டு அர்பன் சென்டர். எங்கே க்ளோசர் டு அர்பன் சென்டர்லையும் அமைக்கலாம், கன்சியூமர் மார்க்கெட்ஸ்லையும் அமைக்கலாம், தூரத்துலையும் அமைக்கலாம். நமக்கு ஈஸியாக வந்து பொருட்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி வந்து எங்கே அமைப்பாங்க அப்படின்னா வந்து அர்பன் சென்டருக்கு பக்கத்துலேயே தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அமைஞ்சிருக்கும். லோவர் எனர்ஜி, இதுக்கு வந்து அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படாது. நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக டக்குன்னு அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் முடிஞ்ச உடனேவே வந்து அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஃபன் இன்வால்வ்ஸ் ப்ரிசிஷன் அசம்பிளி. இவங்க வந்து அசம்பிளி பண்ணுறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். ஹெவி இண்டஸ்ட்ரி மாதிரி வந்து அங்கே வந்து அதிகப்படியான வேலைகள் வந்து இருக்காது. நுணுக்கமான வேலைகள் தான் வந்து இங்கே தேவை, லைட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து தேவை. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், ஃபேன்ஸு, எலக்ட்ரிக் ஃபேன்ஸு, ஸ்வீவிங் மிஷினு அண்ட் ஹேர் ட்ரையர்ஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து இந்த வேலை முடிஞ்சோடனே அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, வாட்சஸ்ஸு, மெடிசன்ஸு, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு அர்பன் சென்டருக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஏன் அப்படி எதுக்காக அர்பன் சென்டர் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா வந்து லேபர் வந்து இங்கே அதிகமாக கிடைப்பாங்க, வேலை செய்கிறதுக்கு அதிகமாக கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வந்து அர்பன் சென்டர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அர்பன் சென்டர் பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்படிங்கிற அவசியம் கிடையாது, எங்கே வேணாலும் இருக்கலாம், ஆனால் வந்து மேக்ஸிமம் இங்கே தான் இருக்கும். ஓனர்ஷிப்பை பொறுத்து வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ். எல்லாருக்கும் தெரியும், ஒரு ப்ரைவேட்டாக ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஓன் பண்ணி நடத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ரைவேட் செக்டர் அது இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ குயிக் டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஹை ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி டியூ டு காம்படேட்டிவ் நேச்சர் ஆஃப் தி மார்க்கெட். ஒரு 3 ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா வந்து அது அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டினால வந்து அதிகமாக சீக்கிரமாக வந்து ஒரு முடிவு எடுத்து அது எஃபிஷியன்சியாக வந்து அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதே வந்து கவர்மெண்ட்ல வந்து அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் வந்து இப்போ ரயில்வேஸே இருக்குன்னா எதுக்கு வந்து அது பிரைவேட்டுக்கு மாத்துறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற காரணம் வந்து இதுதான். பிரைவேட்டா இருக்கு, ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த ஒரு ரயில்வேஸ் வந்து இது பண்றாங்க, பிரிச்சு நடத்துறாங்க அப்படின்னா வந்து ப்ரிசிஷன் இருக்கும், கரெக்டான டைமிங்க்கு ரயில் ட்ரெயின்ஸ்லாம் வரும், அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், உள்ள வந்து ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும், ஃபுட்டு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ வந்து போட்டி போட்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம சொல்றேன், இப்போ ஜியோ இருக்கு, ஏர்டெல் இதெல்லாம் இருந்துச்சு, வோடஃபோன்ல முதல்ல இருந்துச்சு. யாருமே இல்லாதனால அதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜிபி டேட்டா வந்து 20 ரூபா கொடுத்துலாம் வாங்கியிருக்கோம். ஆனால் அப்போ ஜியோ அப்படின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய போட்டி வந்து குறைஞ்சு இப்போ அன்லிமிடெட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து ஈஸியாக கொடுக்குறாங்க. ஸோ போட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுனால எஃபிஷியன்சியாகவும் இருக்கும், அவங்க டெசிஷன் மேக்கிங் வந்து டக்குன்னு பண்ணிடுவாங்க. ரோல் ஆஃப் எக்கனாமியில் வந்து இது என்ன ரோல் பண்ணுது அப்படின்னா வந்து ஐடி, ரீட்டைலு, ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா வந்து சேவைகளை வந்து வழங்குறது. ஏர் ஹோஸ்டஸ்லாம் இருப்பாங்கல்ல அது, அப்புறம் வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம நல்லாவே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது பிரைவேட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இருந்துச்சுல, சென்னையில் ஃபோர்டு இருந்துச்சு, இப்போ வந்து ஓலாவோட கம்பெனி வந்து ஒசூல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா அப்படின்னு வந்து சொன்னதுக்கு காரணம் வந்து பிரைவேட் செக்டார் வந்து பூம் ஆனதுனால தான். குளோபல் லெவலில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெஸ்லா, அமேசானு, இந்தியா லெவலில் வந்து அதானி குரூப்ஸு, இன்ஃபோசிஸு, தமிழ்நாட்டில் ஜோஹோ, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் செக்டார் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணி நடத்தும். இவங்களுக்கு வந்து இன்கம் வரணும் அப்படிங்கிறத விட ஒரு சமூகமாகவும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு சேவை, அந்த மனப்பான்மையோட நடத்துறதா வந்து பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். என்னென்ன அதில் வந்து வரும் அப்படின்னா வந்து டிஃபென்ஸு, அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ஹெவி மினரல்ஸ், இது எல்லாமே வந்து பப்ளிக் செக்டரில் வரும். இதுவும் இப்போது ரயில்வேஸும் வந்து பப்ளிக் செக்டரில் தான் வந்து வரும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஒன் ஆஃப் த பிரைமரி கோல்ஸ் டு ப்ரொவைட் லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட். முக்கியமாக வந்து எல்லா பேரும் நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது வந்து இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து உருவாக்கப்பட்டது. These industries requires massive investment, which the private sector might be unwilling or unable to provide.
அதாவது இது வந்து இதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டார் வந்தனால பண்ண முடியாத விஷயங்கள்லாம் வந்து இது வந்து பண்ணும். வேர்ல்டு லெவலில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எலக்ட்ரிசைட் டி ஃப்ரான்ஸ். இது வந்து நீங்கள் வேர்ல்டு லெவலில் எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் வந்து இந்தியன் லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் வந்து இம்பார்ட்டன்ட்டு. இப்போ ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு இருக்குன்னா அது என்னது, அது வந்து என்ன செக்டாரு, அது யார் வந்து ரன் பண்ணுறாங்க, எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி, அது வந்து எங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்காங்க. அது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுது, அதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் வந்து கேட்குற ஒரு ஏரியா. இப்போ ஓஎன்ஜிசி அப்படின்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், இந்தியன் ஆயில். இப்போ தமிழ்நாடுக்கு அப்படின்னு வரோம்னா வந்து டிஎன்பிஎல், தமிழ்நாடு இது நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட். எங்கே இருக்கு? கரூரில் இருக்குல்ல. கரூரில் வந்து காகிதபுரமா புகழூர் அந்த இடத்துல வந்து இது பண்றாங்க. அது வந்து பப்ளிக் செக்டார், கவர்மெண்ட்டே வந்து அதை ஓன் பண்ணி நடத்திட்டு இருக்குது. அப்புறம் வந்து பெல் திருச்சி, இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல, திருச்சியில் இருக்குல்ல பெல். ஸோ இந்த பெல், இந்த மாதிரி டிஎன்பிஎல் அதெல்லாம் வந்து என்ன, எந்த வருஷம் தொடங்குனாங்க, இதே மாதிரி டிஎன்பிஎல். அப்புறம் வந்து இதே வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு கம்பெனி நேமை கொடுத்து எந்த ஸ்டேட்ல வந்து வர்றது, அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கணும். தேர்டு வந்து ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். ப்ரைவேட்டும் இருக்கும், கவர்மெண்ட்டும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து சில விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். எப்படின்னா வந்து இப்போ கவர்மெண்ட்னால சில விஷயங்களை பண்ண முடியும், பிரைவேட்னால சில விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அதான் வந்து ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். திஸ் மாடல் gives தி கவர்மெண்ட்ஸ் ஃபினான்ஷியல் backing and regulatory easy combined with the private sector's technical expertise and managerial efficiency. கவர்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணும், அது டெக்னாலஜிக்கல் லெவல்லாம் உள்ள கொண்டு வர்றது, அது வந்து நல்லா வந்து ரன் பண்ற எஃபிஷியண்டா ரன் பண்றது, இதெல்லாம் வந்து பிரைவேட் செக்டர் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா டிட்கோ, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். பிரைமரி ஏஜென்சி ஆர் ஃபெசிலிட்டிங் ஜாயிண்ட் செக்டர் ப்ராஜெக்ட்ஸ். இந்த டிட்கோவும் ஐ திங்க் டாட்டா நினைக்கிறேன், இந்த ரெண்டும் சேர்ந்து சில மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் நிறுவி அதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிட்கோ. Both the states and private entities share the financial risk involved in large infrastructure project. ரெண்டுமே வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியா லெவலில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட். இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட் அப்படின்னா வந்து இந்த ஐஜிஎல், இந்த கேஸு இதெல்லாம் வந்து இப்போ உருவாக்குறாங்கல்ல, அப்போ வந்து பிரைவேட் செக்டாரும் கவர்மெண்ட் செக்டாரும் சேர்ந்துருக்கும். ஸோ அது வந்து அந்த பைப் லைன் கொடுக்கறது, கவர்மெண்ட் வந்து இந்த கேஸ் வந்து வாங்கி ரெடி பண்ணிடும், அதை வந்து வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது, அந்த பைப் லைன் கொடுக்கறது, அப்புறம் வந்து வேற வேற மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு போய் சேர்க்கறது, இதெல்லாம் வந்து இன்னொரு பிரைவேட் செக்டர் வந்து பண்ணும். ஸோ தமிழ்நாடு லெவலில் பார்த்தோம்னா டான்ஃபேக் இண்டஸ்ட்ரீஸ் ஆதித்யா பிர்லா குரூப்போட சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து நடத்தும். அடுத்து வந்து டைட்டான் கம்பெனி லிமிடெட், டாடா கூட சேர்ந்து டைட்டான் கம்பெனி வந்து நிறைய இந்த வாட்ச் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து ஹொசூர், சென்னையில் இருக்கிற செம்பரம்பாக்கம் அந்த ரீஜியன்ல வந்து இதெல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நடத்துறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜாயிண்ட் செக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ். கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ் அப்படின்னு வந்தால் வந்து என்ன ஒன்றுனா, செக்டர் ரூரல் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால தான் வந்து ரூரல் எம்பவர்மெண்ட் வந்து ஆச்சு. இட் எலிமினேட்ஸ் மிடில் மேன் யார், வியாபாரிகள், அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிட்டு ஃபார்மர்ஸுக்கும், அதாவது ஆக்சுவல் ப்ரொடியூசருக்கும் அங்கே வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்குமே வந்து ஒரு ஓனான ஒரு கம்பெனியாக இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் மிக நன்மைகள் பயக்கிறது நம்ம இதில் பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்ப்போம். டெமோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட். அன்லைக் அதர் செக்டர், தீஸ் ஆர் மேனேஜ்ட் ஆன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஒன் மெம்பர் ஒன் vote regardless தி அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட். மற்ற இண்டஸ்ட்ரி இதெல்லாம் எடுக்காத நான் முதல்ல சொன்னதான். அப்படி இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி வந்து ஒருத்தருக்கே வந்து அதிகமான பவரும் கிடைக்கக்கூடாது. பிரைவேட் செக்டர் பவர் கிடைக்காமையும் போயிடக்கூடாது. பவர் மீன்ஸ் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் வந்து இவங்களுக்கு கிடைக்காமையும் போயிடக்கூடாது. அதுதான் வந்து யாரு மாதிரி, கவர்மெண்ட் செக்டர் மாதிரி இல்லாமல் யாருக்கு, ஃபார்மர்ஸுக்கும் அங்கே வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கும் ஒரு நன்மை பயக்கிறது தான் வந்து கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ். சுகரு, டைரி, ஹேண்ட்லூம் இதெல்லாம் வந்து அதில் வந்துடும். காதி அதெல்லாம் வந்து கோஆபரேட்டிவ்ல வரும். இந்தியா எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா கிர்கோ அப்படின்னா வந்து கிருஷி கார்பரேஷன் சொல்லிட்டு வரும். கிருஷி கார்பரேஷன் வந்து ஃபெர்டிலைசர்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அவங்க மேனுஃபேக்சர் விவசாயிகளுக்கும் அந்த இவங்களுக்கு மட்டுமே வந்து நன்மை பயக்கிற சில விஷயங்களாக வந்து இருக்கும். ஐஎஃப்எஃப்கோனா அதுதான் இந்தியா ஃபெர்டிலைசர் ஃபண்ட் கார்பரேஷன் அப்படி சொல்லிட்டு வரும்.
தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன், தட்கோ அப்படின்னா வந்து தமிழ்நாடு டெவலப்மெண்டல் கார்பரேஷன் அப்படின்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளானதுன்னா வந்து ஆவின், நம்ம ஆவின் மில்க் இருக்குல்ல, அது வந்து கோஆபரேட்டிவ் செக்டர்ஸ். அங்க அதாவது விவசாயிகிட்ட இருந்து பால் வாங்கி விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும், அதே மாதிரி அங்க வேலை செய்யற தொழிலாளர்களுக்கும் அது நன்மை செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து கார்பரேட்டிவ் செக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியலை வச்சு நம்ம பிரிக்கிறோம். அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு எல்லாரும் தெரியும். அக்ரிகல்ச்சரல் பேஸ்டான ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வளருது அப்படின்னா அது அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து சீசனல் டிபெண்டா இருக்கும். சீசனல் டிபெண்ட், ஒரு சில நேரம் வந்து கிடைக்கும், ஒரு சில நேரம் வந்து கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து சீசனல் டிபெண்ட் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் நியர் ஃபார்மிங் பெல்ட்ஸ். எங்கே விவசாயம் நடக்குதோ அது பக்கத்துலேயே இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ் வந்து சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஐட்டங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து இது வந்து பக்கத்துலேயே வந்து வச்சு அதை ஸ்டோரேஜ், கூல் ஸ்டோரேஜ் பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா நெஸ்ட்லே, சுவிட்சர்லாந்து இருக்கிற நெஸ்ட்லே, நம்ம மேகி நூடுல்ஸ்லாம் சாப்பிட்றோம்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற ஏகப்பட்ட நம்ம ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாமே வந்து நெஸ்ட்லேயோட கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்கில். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுகர் இண்டஸ்ட்ரி, ஜூட் இண்டஸ்ட்ரி. ஏன் சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து இது வெயிட் லாசிங் இண்டஸ்ட்ரி. அதனால தான் வந்து அங்கே பக்கத்துலேயே, அதாவது எங்கே வந்து அந்த இது விளையுதோ, சுகர் கேன் விளையுதோ அது பக்கத்துலேயே வந்து அதோடைய ஆலைகள், அதோடைய இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் வந்து காட்டன் டெக்ஸ்டைல் சொல்லுவோம்ல, அப்புறம் சுகர் மில்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், அலுமினியம் ஸ்மெல்டிங் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து மினரல் பேஸ்டாக இருக்கும். இது வந்து மெட்டாலிக், நான் மெட்டாலிக் எந்த மினரல்ஸுமே யூஸ் பண்ணி வர்ற மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். பெட்ரோலியம், அதுவும் வந்து ஒரு மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேலம் ஸ்டீல் பிளான்ட்டு, மேக்னசைட் மைனிங்கு, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அரியலூர், சங்கரன் கோவில், இதெல்லாம் வந்து மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். பேஸ்டரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து அந்த கால்நடைகள் சம்மந்தப்பட்ட இது. என்னது, பால் தயாரிக்கிற அந்த இது, அப்புறம் வந்து இந்த லக்ஸரி பிராண்ட்ஸு, இதில் வந்து இட்டாலியில் அதிகமாக இருக்குது. நம்ம இந்தியாவில் வந்து அமுல். அப்புறம் ஊலன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இந்த கம்பெனி தயாரிக்கிற டெக்ஸ்டைல் வந்து லூதியானா, கான்பூரில் வந்து இருக்குது. லெதர் டேனிங், வேலூர், ராணிப்பேட், ஆம்பூர். ஆவின் டைரி, மீட் ப்ராசஸிங் யூனிட்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாமில் வந்து ஆக்சுவலாக கேட்டிருக்காங்க. ஐ திங்க் நான் எழுதின எக்ஸாமில் 2020 இருக்கும், இல்லை 21. அந்த சமயத்தில் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, 23 நினைக்கிறேன், 22 அந்த சமயத்தில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அது எந்த ஊரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ பட்டு சேலைகள்லாம் தயாரிக்கிறோம்ல, அது அந்த இது கொடுத்துட்டு அது எந்த ஊரில் வந்து ஸ்பெஷலைஸ்டு, அக்ரோ பேஸ்ட் வந்து எந்த ஊரில் ஸ்பெஷலைஸ்டு, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து மேஜராக வந்து எந்தெந்த லொக்கேஷனில் வந்து அது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து ஊவன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அது எங்கே நடக்குது, லெதர் இண்டஸ்ட்ரி, பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அது எல்லாமே வந்து எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதும் முக்கியம். அதே சமயத்தில் எந்தெந்த கரெக்டான பர்டிகுலர் லொக்கேஷனில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாம் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸு, தெரியும்ல, ஃபாரஸ்ட்லேருந்து டிம்பரு, பேம்பு, கிராஸ்லாம் வச்சு பண்ண இண்டஸ்ட்ரீஸு. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் கரூரில் இருக்குல்ல, டிஎன்பிஎல், ஸோ அது. அடுத்து வந்து மேட்ச்ஸ்டிக் ஃபயர் ஒர்க்ஸ், சிவகாசி, அது வந்து இது கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் அக்ரோ பேஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து தான் வந்து சிவகாசியில் இருக்கிற பட்டாசு தொழிற்சாலை. ஃபர்னிச்சர் மேக்கிங் இன் சென்னை, இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இல்லாமல் சில வேற மாதிரியான, அதாவது சில புனைப்பெயர்களா சம்திங் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பெயர்கள் கொண்ட இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா வந்து வில்லேஜ் லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கம்மியாக ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நடக்கும். இந்த குடிசை தொழில் சொல்ல முடியாது, ஃப்ளோர் மில்ஸு, ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், லோக்கல் ரிப்பேர் ஷாப்ஸு, இதெல்லாம் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வந்துடும். தமிழ்நாட்டில் வந்து கருப்பட்டி தயாரிக்கிறது, அப்புறம் வந்து கோரப்பாய் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே வந்துடும். செகண்ட் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஆர்டிசன்ஸ், அதாவது இது வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
இட்ஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் மேனுவர் இன்வால்விங் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரதர் தென் ஹையர்டு லேபர். ஃபேமிலி மெம்பர்ஸ்னாலேயே வந்து சில குடிசை தொழில் தான் குடிசை தொழில்னு சொல்லுவோம். இது வந்து ஹைலி ஸ்கில்டு கிராஃப்ட். அது வந்து அந்த எப்படி சொல்றது, சில சிறப்பான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, துணி நெய்யறது, பானை செய்யறது, அப்புறம் வந்து இந்த மெழுகுவர்த்தி வந்து செய்யறது, தீப்பெட்டிலே வந்து குடிசை தொழிலாகவும் செய்வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம்னா முரானோ கிளாஸ் ப்ளோவிங் அப்படின்னு வந்து இட்டாலியில பண்ணுவாங்க. பெர்ஷியன் ரக் வீவிங் ஈரான். இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டான ஊர் இந்த விஷயங்களுக்கு. இந்த கிளாஸ் ப்ளோவிங் அப்படிங்கிறது வந்து அந்த இதை வந்து கிளாஸ் வந்து உருக்கி அந்த அதுல வந்து ஒரு பொம்மைகள் இது மாதிரி தயாரிப்பாங்க. அது வந்து இட்டாலியில வந்து பிரபலமான விஷயம். ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்லூம் வீவிங், காதி ஸ்பின்னிங், பாட்ரி, பிராஸ் மெட்டல் ஒர்க் இதெல்லாம் வரும். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் சில்க் வீவிங்லாம் பண்ணுறோம்ல, நெய்தல் அதெல்லாம் வந்து பண்ணுவோம். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அது வந்து இந்த மாதிரி துணி நெய்யறதுலாம் பண்றாங்க. பத்தமடை பாய் வீவிங், தஞ்சாவூர் பெயிண்டிங், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை செய்யறது. ஸோ இதெல்லாமே வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வரும். தேர்ட் வந்து கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ். These industries produce final goods commodities that are ready for immediate use by the end customer. இந்த சோடாலாம் தயாரிப்பாங்க. அதான் குடிசை தொழில் சொல்ல முடியாது. அதெல்லாம் குடிசை தொழில் அப்படின்னா வந்து ஆர்டிசியன்ஸ் அவங்க தான் வந்து ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. இதே கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ்னா வந்து அந்த சோடா தயாரிக்கிறது, இந்த மாதிரி பிஸ்கட்டு இதெல்லாம் தயாரிப்பாங்க. இதெல்லாம் வந்து கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ்ல வரும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவின் கேர் நம்ம யூஸ் பண்றோம்ல, மீரா சிவகாத்தூள், கார்த்திகா சிவகாத்தூள், எல்லாமே வந்து அந்த கவின் கேர் அப்படிங்கிற ஒரே ஒரு ஹெட்டுக்குள்ள தான் வந்து வரும். இந்த பர்சனல் கேர் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்சியூமர் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வரும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம முதலே பார்த்த மாதிரி பேசிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா வந்து இது இல்லாம மற்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரன் ஆகாது. எக்ஸாம்பிள் வந்து என்எல்சி இந்தியா, டிஎன்பிஎல் அது இருந்தால் தான் வந்து இப்போ பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி சிவகாசியே வந்து ரன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வந்துடும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். தீஸ் இண்டஸ்ட்ரி ரெக்வயர் அ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் மணி ஃபார் மிஷினரி, லேண்டு, டெக்னாலஜி. ஹை ஆட்டோமேஷன் இருக்கும். அப்புறம் வந்து ஹை பேரியர் டு என்ட்ரி. அந்த இடத்துக்குள்ள நுழையிறதுக்கு வந்து ரொம்ப இதாகும். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு சிலர் மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த டைமண்ட் பாலிஷிங் யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிலாம் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வந்துடும். லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரினா வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து லேபர் வந்து தேவை. மிஷினை நம்பாம அதிகமாக மக்கள் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ள வந்துடும். ஹை எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கும். வேர்ல்டு லெவலில் வந்து கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ், பங்களாதேஷ் ஆர் வியட்நாம், அங்கெல்லாம் ஏன் வந்து பங்களாதேஷ் வந்து வேர்ல்டு லெவல்லே வந்து அதிகமான இந்த கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னா வந்து அங்கே லேடிஸ் உமன்ஸ் வந்து அதிகமாக வந்து இந்த வேலைகளுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அதனாலதான் வந்து பங்களாதேஷோட எக்கானமியே வந்து இயங்குது. இதனால கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்னால. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த பீடி சுத்துறது, டைமண்ட் கட்டிங் இதெல்லாம் வந்து லேபர் அங்கே வந்து அதிகமாக வந்து லேபர் வந்து தேவைப்படுவாங்க. இந்த டீ எஸ்டேட்ல வந்து தேயிலை பறித்தல் இதெல்லாம் வந்து. அப்புறம் சிவகாசியில் ஃபயர் கிராக்கர்ஸ் மேட்சஸ்ஸு, ஷூ மேக்கிங்கு, திருப்பூர் கார்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட், இது வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா வந்து என்னது? சன்ரைஸ் அதாவது புதுசாக இப்போதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ அதுதான் வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங்லாம் இப்போ தானே வருது. ஓலாவாக இருக்கட்டும், டெஸ்லாவாக இருக்கட்டும், இப்போ தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வரும். These are young, rapidly growing sectors that show high potential for future growth and are expected to become major contributors to the economy. Okay. Next one, they are usually characterized by high innovation, technological advancement, and a shift away from traditional manufacturing. Traditional manufacturing இல்லாமல் டெக்னாலஜிக்கல் லெவலாகவும் நிறையா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இன்னோவேஷன் மூலமாகவும் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஹை க்ரோத் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டெக்னாலஜிக்கல் வந்து ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங். அடுத்து க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன். க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன்லாம் இப்போ வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்ல எலக்ட்ரிசிட்டி, அதை வந்து அதுக்கு மாற்றாக வந்து க்ரீன் ஹைட்ரஜன் தான் வரப்போகுது.
ஸோ இப்போ கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ கமர்ஷியல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸ் எக்ஸ், இதெல்லாம் வந்து ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ், இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் பூம் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர் இண்டஸ்ட்ரீஸு, ரெனியூபிள் எனர்ஜி, சோலார், விண்டு. ஸோ சோலார் அண்ட் விண்டு, சோலார் பேனல் அது வந்து தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எது அப்படின்னு கேட்டோம்னா சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸில் தான் வரும். விண்ட் டர்பைன் தயாரிக்கிறது சன் இண்டஸ்ட்ரீஸில் தான் வரும், சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸில். பயோடெக்னாலஜி, பாராமெடிக்கல், ஃபின்டெக் அப்படிங்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே வரும். ஸோ இப்போ வந்து கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னா வந்து பொல்யூஷன் இல்லாமல் ஹைட்ரஜனை வச்சு நம்ம எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறதா வந்து கிரீன் ஹைட்ரஜன். நம்ம இப்போ கார்பனை யூஸ் பண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறோம்ல, கார்பன் அல்லது நிலக்கரி இது மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம தயாரிக்கிறோம்ல. ஸோ அதுக்கு மாற்றம் வந்து பொல்யூஷன் இல்லாமல் ஹைட்ரஜன் தான் வந்து பூமியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம்ல, ஸோ அந்த ஹைட்ரஜனை வச்சு ஒரு எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறது தான் வந்து கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரீன் அப்படின்னாலே வந்து என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போதான் வந்து இது ஆராய்ச்சியெலாம் நடந்து போயிட்டு இருக்கு. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன் தான் வந்து ஹைட்ரஜன் மூலமாக வர ட்ரெயினை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேங்க. ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிடலாம். ஸோ வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. மேட்ச் த லிஸ்ட். காட்டேஜ், ஸ்மால், மேஜர், ஃபுட் லாஸ். இது வந்து அப்படியே இது பண்ணி விடுங்க. அப்படியே அதே மாதிரி நம்பர் போட்டு ஆன்சர் வந்து நீங்கள் போடுங்க, அப்போதான் வந்து ஈஸியாக இருக்கும். சூப்பர். உங்களுக்கு வந்து ஆன்சர் 3. ஏ காட்டேஜ் இண்டஸ்ட்ரினா வந்து எம்ப்ராய்டரி வந்து காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸில் வந்துடும். ஸ்மால் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வந்து லாக்ஸ் மேக்கிங். மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பெட்ரோலியம் ரிஃபைனிங். ஃபுட் லாஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். சொன்னோம்ல ஃபுட் லாஸ் இண்டஸ்ட்ரி, சாரி இது வந்து ஃபுட் லாஸ் இண்டஸ்ட்ரி வந்து எங்கே வேணாலும், அதில் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். மேஜராக வந்து சிட்டிக்கு பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் தேவையில்லை. ஃபுட் லாஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது இதுவும் தேவையில்லை. ஸோ கொஸ்டின் நம்பர் 2. Which one of the following industries is called heavy engineering industry? ரொம்ப டைரக்டாக கொஸ்டின். ஓகே, ஆன்சர் 2 ஹெவி மெஷினரி. இப்போ வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இது வந்து என்ஜினியரிங், சாரி என்ஜினியரிங்கில் வந்து அது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். கிளாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நான் மெட்டாலிக்கில் வந்துடும். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அது வந்து பார்த்தோம்னா வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் வரும், ஹெவி என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து வராது. ஸோ நெக்ஸ்ட் 3, 2016 கேட்ட கொஸ்டின். தி ஃபுட் லாஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஹேவிங் வெரி ஹை மொபிலிட்டி. ரீசன், தி இண்டஸ்ட்ரி இஸ் ஸ்கில் பேஸ்ட். Food loss industries are having very high mobility. எஸ், 3க்கு வந்து ஆன்சர் 2. ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனால் வந்து எக்ஸ்பிளேஷன் கரெக்டாக இல்லை. அதாவது இந்த ஃபுட் லாஸ் இண்டஸ்ட்ரி அமையணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்கில் பேஸ்டு லேபர் வந்து தேவை கிடையாது. Match the following. Agro based, simple. 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா டைமும் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க.
நீங்கள் ஒரு 10 வருஷம் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி. வர வர வந்து ரொம்ப நாலேஜ் பேஸ்டாக வந்து கேட்குறாங்க டீப்பாக. ஸோ 4th கொஸ்டினுக்கு சூப்பர். 4th வந்து சி. ஆக்ரோ பேஸ்ட்னா காட்டன் வந்துடும், மினரல் பேஸ்டு சிமெண்ட் போயிடும், பேஸ்ட்ரல் பேஸ்டு கால்நடை சம்மந்தமாக டைரி போயிடும், ஃபாரஸ்ட் பேஸ்டுனா பேப்பர் கார்டு கொடுத்து தயாரிக்கிற இது வந்துடும். சூப்பர். ஸோ 5th, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபுட் லூசிங் இண்டஸ்ட்ரி? இது வந்து எல்லா ஆன்சருமே வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து தோணும். இல்லை இல்லை, ஆனால் வந்து அஃபிஷியல் கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி தான் வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் லாசிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா வந்து அயர்ன் இண்டஸ்ட்ரி எப்படி வரும் டவுட்லாம். ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இதுதான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து நியூட்ரலாக இருக்கும். ஃபுட்டில் வெயிட் லாஸும் கிடையாது, வெயிட் கெயினும் கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பொருள் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வரும். ஸோ அதனால வந்து இது எங்கே வேணாலும் வந்து அமைக்கலாம். ரைஸ் மில்லிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அது வந்து எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அங்கே தான் வந்து நிறுவ முடியும். சுகர் இண்டஸ்ட்ரீஸும் அப்படி தான், அயர்ன் இண்டஸ்ட்ரீஸும் அப்படி தான். எந்த இடத்துல ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அங்கே நிறுவ முடியும். ஸோ ஸோ அஃபிஷியலில் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு கட்டுன்னு தெரியல. கரெக்டாக நம்ம ஃபுட் நம்ம படித்ததை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது மட்டும்தான் வந்து ஃபுட் க்ளாஸ் இண்டஸ்ட்ரியாக வரும். மற்ற 3ல் எது வேணாலும் வரலாம். அதனால நாட் அ ஃபுட் க்ளாசிங் இண்டஸ்ட்ரி தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியும் வரலாம், சுகரும் வரலாம், ரைஸ் மில்லிங் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் சொன்ன மாதிரியும் வரலாம். ஓகே. 6th, டேஷ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் சன்செட் இண்டஸ்ட்ரி? நம்ம வந்து பார்த்தது வந்து சன்ரைஸ் மட்டும் தான் பார்த்தோம். அப்படியே மாத்திங்க, சன்ரைஸ்னா வந்து இப்போ பூம் ஆயிட்டு இருக்கிறது. சன்செட்னா வந்து அழியறது. எது அழிஞ்சிட்டு இருக்கு? இதெல்லாம் வந்து சன்ரைஸ்ல வந்துடும். ஆட்டோமொபைல் அழியல இல்ல. ஆக்சுவலா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஜூட், சணல் சாக்குல இப்போ யார் யூஸ் பண்ற? எல்லாமே பிளாஸ்டிக் வந்துட்டோம்ல. சாக்குகளே வந்து யூஸ் பண்றது இல்லை. அதே மாதிரி சணல் கயிறு தயாரிக்கிறதுக்கு பதிலாக இப்போ எல்லாம் ட்வைன் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து அதுதான் வந்து சன்செட் இண்டஸ்ட்ரி. சன்செட் இண்டஸ்ட்ரினா என்ன ஆகும்னா வந்து டிக்ளைன் ஆகும். அந்த இண்டஸ்ட்ரி வந்து டிக்ளைன் ஆகும். அதோட பீக்ல இருந்து டிக்ளைன் ஆகிட்டே வரும். ஸோ ஜூட் இண்டஸ்ட்ரி தான் வந்து கரெக்டான ஆன்சர் 6th. விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? நோ. நம்ம சன்ரைஸ்னா என்னன்னு பார்த்தோம்.
நைட் டைம் இண்டஸ்ட்ரீஸ் அது என்னது? ஒண்ணுமே இல்லையே. நைட் எனக்கு தெரிஞ்சு நைட் டைம் இண்டஸ்ட்ரீஸ்னா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நைட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா? ஓகே ஓகே. சன் செட் அப்படின்னா வந்து ஓகே ஓகே. டிக்ளைன் ஆகுறது, அந்த இண்டஸ்ட்ரி வந்து டிக்ளைன் ஆகுறது வந்து சன்செட்னு சொல்லுவோம். இப்பதான் பூம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது சன்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ செவன்த் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கன்சிடர்ட் ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரி நாட் அஃபெக்டட் பை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். மற்ற எல்லாமே வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல பக்கமா இருக்கட்டும், ரா மெட்டீரியல் பக்கமா இருக்கட்டும், தூரமா இருக்கட்டும், அது மேட்டர் கிடையாது. டிரான்ஸ்போர்ட்னால அஃபெக்ட் ஆகாம இருக்கா அப்படிங்கறதான் விஷயம். இது மூணுமே வந்து லொகேஷன் பேஸ்டு, ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் இருக்கணும். அதனால வந்து ஆன்சர் வந்து இண்டஸ்ட்ரி நாட் அஃபெக்டட் பை டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். Diamonds and computer chips are example of which type of industries? கொஞ்சம் யோசிக்கணும். Diamonds and computer chips. A&D. நோ, ரெண்டுமே இல்லை. வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரைட், ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம டைமண்ட் கொடுக்காம வெறும் கம்ப்யூட்டர் சிப்ஸ் மட்டும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு சன்ரைஸாக வரலாமா என்னமோ டவுட் இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் சிப்ஸ் வந்து இப்போ பூமாலி இல்லை, அது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆயிடுச்சு. ஸோ சன்ரைஸ் வந்து கிடையாது, சன் செட்டும் கிடையாது. ஏன்னா டைமண்டும் கம்ப்யூட்டர் சிப்ஸும் எப்பவுமே தேவை, அது வந்து அழியக்கூடியதும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸிங்கும் கிடையாது. ஸோ ஆன்சர் ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது டிராவல்னால அது பாதிக்கப்படாது, டிரான்ஸ்போர்ட்னால பாதிக்கப்படாது. Development of railroads demand for better quality refrigeration and modern packaging plants help in the development of which of the following industries? ரயில் ரோடெலாம் டெவலப் ஆனதுனால ஈஸியாக வந்து சீக்கிரமே வந்து ஒரு பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதுக்கு, அதாவது பதப்படுத்தி வைக்கிறதுக்கு யூஸ். இப்படி இது ரொம்ப ஈஸியானது தானே. என்ன இதுதான் ரொம்ப இது எப்படி சொல்றது, எந்த ஒரு பொருளை வந்து நம்ம வந்து சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அது வந்து நான் பெரிஷபிள் ஃபுட்டு, இது கெட்டு போகக்கூடிய ஃபுட்டு தான் வந்து சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கணும். டெவலப்மெண்ட் ஆஃப் ரயில் ரோடு வந்ததும், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் ஆனதும், அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கான அந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா இருக்கு அப்படின்னா மீட், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், இது ரெண்டும் தான். பீவரேஜஸ்லாம் வந்து அது கெட்டு போகாதுல சீக்கிரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். So match the industries by their types. Heavy, light, tertiary, footloose.
எப்படி வரும்? ஏ ஹெவி இண்டஸ்ட்ரிக்கு எப்படி பேக்கரி இண்டஸ்ட்ரி வரும்? ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துனோம் சொல்லிடலாம், ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி தான் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ இதுலேயே தெரிஞ்சிருச்சு, ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி மற்ற செக் பண்ணிக்கலாம். பி வந்து ஒன்று லைட் இண்டஸ்ட்ரி பேக்கரி இண்டஸ்ட்ரி வரும். ஓகே கரெக்ட் தான், அது லைட் இண்டஸ்ட்ரி தான், அதிகமான இது தேவையில்லை. டெர்ஷரி இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் வந்து டெர்ஷரியில் வந்துடும். ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரி ப்ரெசிஷன் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ். அங்கே வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரியில் என்ன அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா ப்ரெசிஷனான அசம்பிள் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ஃபுட்லூஸ் இண்டஸ்ட்ரியில் தேவைப்படும். அது டிரான்ஸ்போர்ட்னால மட்டும்தான் பாதிக்கப்படாது. இது டிரான்ஸ்போர்ட்னால எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி ப்ரெசிஷன் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னது? இந்த சிப் தயாரிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசிஷன் எலக்ட்ரானிக்ஸ் வந்துடும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஓகே, இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தெரியுது இல்லை, நம்ம எந்தெந்த ஏரியா படிக்கணும், எந்தெந்த ஏரியா வந்து விடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஓரியன்டாக நீங்கள் வந்து நான் சொன்னதுலேயே வந்து அதான் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரொம்ப பிரபலமான லொக்கேஷன்ஸ். இப்போ கார்டேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்தியா, இதே வந்து இப்போ லாஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க. கார்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூரோப் அந்த ஏரியாவில் வந்து டிக்ளைன் ஆகுது, அதாவது அசர்ஷன் ரீசன் அந்த மாதிரி கொஸ்டின்ல அது எதனால அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றும் வந்து டீப்பாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு டைமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன். ஃபேக்டர்ஸ் அது ரெண்டு தான் இருக்குது. ஒன்று வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸு, இன்னொன்று வந்து ஹியூமன் ஃபேக்டர்ஸு. எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்கும்ல, ஜாகிரபிக்கல் ஃபேக்டர் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அமையிறதுக்கு. ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸை பற்றி சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு 2-3 சொல்லுங்கள் போதும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. மார்க்கெட் ஓகே, ரொம்ப பேசிக்காக வாங்க. மார்க்கெட் அப்படிங்கிறது செகண்டரி போயிடுது, பேசிக்காக சூப்பர். வாட்டர், எல்லாமே வேணும். லேபர் அது ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் ஓகே சொல்லலாம். இம்பார்ட்டண்ட்டாக சாயில் மண் சொல்லலாம். மண் வந்து ஒரு ஜாகிரபிக்கல் ஃபேக்டரு, கிளைமேட் வந்து ஒரு ஜாகிரபிக்கல் ஃபேக்டரு. ஸோ இப்போ வந்து எதுக்காக வந்து கோயம்புத்தூர் சொல்கிறோம்ல, கோயம்புத்தூர் என்ன சொல்கிறோம், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்கிறோம்ல, அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து அந்த கிளைமேட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் இருக்காமல் ரொம்ப ஹெவியான வெயில் இருக்காது. அதனால வந்து என்னென்னா இந்த நூல்லாம் வந்து சீக்கிரம் வந்து பிஞ்சு போகாது. அதனால தான் வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட அங்கே வந்து நூற்பாலைகள்லாம் வந்து டெவலப் ஆனது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட்டு இது எல்லாமே வந்து மேஜராக ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன இது எல்லாமே வந்து ரொம்ப ஒன்றா அதோட டீட்டெயில் தான் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ்னு வரும்போது ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் ஆர் தி பிரைமரி இன்புட்ஸ் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரீஸ். ஓகே கரெக்ட் தான். தி நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் ஆஃபன் டிக்டேட் வேர் தி ஃபேக்ட்ரி மஸ்ட் பி பில்ட். ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் வந்து இண்டஸ்ட்ரி வந்து பில்ட் ஆகும். எக்ஸாம்பிள் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம்ல, டாடா, டிஸ்கோ, இஸ்கோ அப்படின்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் ஹிந்துஸ்தான், அதெல்லாம் வந்து எங்கே வந்து லொக்கேட் ஆகிருக்கு, இந்த டாடா இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். டாடா அயர்ன் ஸ்டீல், டிஸ்கோ சொல்லுவோம்ல, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு. டிஸ்கோ இது எந்த ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்கு? பர்டிகுலர் லேண்ட் வேணா, பர்டிகுலர் லொக்கேஷன் வேணா, ஜென்ரலாக ஒரு ஏரியா சொல்லுங்க, நமக்கே தெரியும்ல. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து அயர்ன் வந்து எங்கே, இரும்பு தாது வந்து நம்ம இந்தியாவில் வந்து எங்கே அதிகமாக கிடைக்கும்? நார்த் இந்தியா கிடையாது, நார்த் இந்தியாவில் கிடைக்காது, அது நார்த் இந்தியான்னு சொல்ல மாட்டோம். எஸ் கர்நாடகா. கர்நாடகாவில் வந்து இது இருக்குல்ல, பேர் என்னது, விக்ரமா,
அங்க ஒரு அயர்ன் ஸ்டீல் இருந்திருக்காது, விஸ்கோ அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் கிடைக்கிறது சோட்டா நாக்பூர் பிளேட்டோ. அங்கதான் வந்து டிஸ்கோ அது எல்லாமே எல்லா அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுமே வந்து அங்கதான் இருக்கும். ஏன் அப்படின்னா பேசிக்கா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வந்து அங்க அதிகமா கிடைக்குது. சுகர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா சர்க்கரை விளையிற இடத்துக்கு பக்கத்துலயே வந்து இருக்கும். நம்ம பார்த்தது தானே வெயிட் லாஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் பேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெரிசபிள் மெட்டீரியல்ஸ். கெட்டு போறது ஃப்ரூட்டு டெய்ரி இதெல்லாம் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதுக்காக வந்து அது பக்கத்துலேயே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அமைஞ்சிருக்கும். பியூர் மெட்டீரியல்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு இது விட்டுட்டோம். பியூர் மெட்டீரியல் அப்படின்னா வந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா அதான் வெயிட் லாஸும் ஆகாது, வெயிட் கெயினும் ஆகாது. காட்டன் மாதிரி எவ்வளவு பருத்தி 100 கிலோ பருத்தி போட்டோம்னா 100 கிலோ நூல் எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரா மெட்டீரியல் பேஸ்டா வந்து ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கும். கேன் பி லொக்கேட்டட். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்க வேணாலும் அமையலாம். அதாவது காட்டன் இண்டஸ்ட்ரியில் எங்க வேணாலும் அமையலாம். கேன் பி லொக்கேட்டட் அவே ஃப்ரம் தி சோர்ஸ். ஸோ ஒரு இடத்த பொறுத்து ஒரு ரா மெட்டீரியலை பொறுத்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து பக்கத்தில் அமையணுமா இல்லை தூரத்தில் லொக்கேஷன் வந்து அமையணுமா அப்படிங்கிறது மேஜராக வந்து எதை பொறுத்து அமையுதுன்னா ரா மெட்டீரியலை பொறுத்து அமையுது. செகண்ட், டெக்னாலஜி. Technology act as a bridge that converts a neutral natural resource into a valuable asset. டெக்னாலஜி தானே வந்து ஒரு நார்மல் சின்னதாக கிடைக்கிற ஒரு பொருளை வந்து அதை வந்து வேல்யூபிள் அசெட்டாக வந்து மாற்றுது. நமக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு டெக்னாலஜி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டாக வந்து நம்ம நினைக்கிறோம். கம்ப்யூட்டர் பேஸ்டாக ஏஐ, மிஷின் லேர்னிங்கு, ஐஓடி இதெல்லாம் வந்து நம்ம டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டாக வந்து நினைக்கிறோம். இதே வந்து நீங்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா என்னது ஒரு மிஷின், ஒரு டிராக்டரு வர்றதே அது ஒரு டெக்னாலஜிக்கல் எம்பவர்மெண்ட் தான். நீங்கள் ஒரு 1000 வருஷத்துக்கு கற்கால மனிதர்களுக்கு போனீங்கன்னா அந்த மனிதர் வந்து கல் கண்டுபிடிச்சதே வந்து கற்களை வச்சு ஆயுதங்கள் செஞ்சதே வந்து அது ஒரு டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் எஃபிஷியன்சியை வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் வந்து அமையும். அட்வான்ஸ்டு மிஷினரி ரெடியூசஸ் பேஸ்ட் ஆன் இன்க்ரீஸ் அவுட்புட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும், வேஸ்ட்டை வந்து குறைக்கும். அது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். ஹைடெக் இண்டஸ்ட்ரீஸ் இவங்கன்னா சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேட்டிருந்தாங்க, சிலிக்கான் வேலி வந்து எந்த இதில் அமைஞ்சிருக்கு. சிலிக்கான் வேலினா அங்கதான் வந்து நம்ம இப்போ வந்து பெங்களூர் வந்து இந்தியா சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க. வந்து ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகமாக நல்லா இருக்கும். வந்து யூஎஸ்ஏல இருக்கிற கலிஃபோர்னியான்னு நினைக்கிறேன். கலிஃபோர்னியாவில் தான் வந்து சிலிக்கான் வேலி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கிளஸ்டர் வேர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் அவைலபிள். எங்கெங்கே வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸும் ரிசர்ச் பண்ணுறதுக்கான இடமும் அமைஞ்சிருக்கும், அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பவர். நமக்கு தெரியும் ஹெவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து அதிகமான பவர் வந்து தேவைப்படும். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டு, கோல் சம்மந்தமாக அது எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து பவர் ஜென்ரேஷன் வந்து அதிகமாக நடக்கும். நம்ம வந்து ஐ திங்க் எக்கனாமிக் ஜியாகிரபியில் பார்க்கும்போதே வந்து பார்த்தோம். அதாவது அலுமினியம் உருக்கிறதுக்கு அப்படின்னா வந்து ஏகப்பட்ட பவர் வந்து தேவை. அதனால தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸில் எங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் பக்கத்துலேயே வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ பவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டரு. நெக்ஸ்ட் வந்து நீ சொன்ன மாதிரி லேபர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரு. ஆட்டோமேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் இமென்ஸ் கிரிட்டிக்கல் ஃபார் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஸ்பெஷலைஸ் டாஸ்க் பண்ணுறதுக்கு வந்து லேபர் வந்து தேவைப்படுவாங்க. இதில் வந்து ரெண்டுமே வந்து இருக்கும். ஒன்று வந்து அன்ஸ்கில்டு லேபர். திருப்பூர் கார்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப அதிகமான மக்கள் தேவை. எல்லா பேருமே வந்து ஸ்கில்லோடு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே வந்து இன்ஜினியரிங்கு, இந்த சாஃப்ட்வேரு, மெஷின் சிப்பு, இந்த மாதிரி மைன்யூட்டான ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் வந்து தேவைப்படுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டு. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து லொக்கேட் ஆகும்னா வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நல்லா இருக்கணும். இன்வெர்ட் டிரான்ஸ்போர்ட், அந்த பொருட்கள் வந்து ஈஸியாக கொண்டு வர்றதுக்கும் அந்த செஞ்ச பொருட்களை வந்து திரும்ப வந்து கொண்டு போகிறதுக்கும் நல்லா தேவைப்படுது. அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. அதுக்கு வந்து நேஷ்னல் ஹைவே, ரயில்வே, போர்ட்டு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு இதெல்லாமே வந்து இதுக்காக தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் வார்ஹவுசிங். ஒரு இடத்துல வந்து நல்ல ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகும். பஃபர் ஸ்டாக் அப்படின்னா வந்து என்னதுன்னா ஒரு பொருள் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொருளை கொண்டு போய், அதாவது ரா மெட்டீரியல் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரா மெட்டீரியல் வந்து
இது வைக்கிறதுக்கு வந்து ஒரு இடம் தேவை. அதே மாதிரி ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்குல்ல, பொருட்கள் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு இடம் தேவை. அதான் வந்து பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவோம். ப்ராப்பர் வார் ஹவுசிங் ப்ரிவென்ட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபால்ஸ் டியூரிங் சப்ளை செயின் டிலேஸ். ஸ்பெஷலைஸ்டு ஸ்டோரேஜ். இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குன்னா அங்கே அதை ஸ்பெஷலைஸ்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் இது தேவை. அப்போ அந்த கெட்டு போகிற பொருட்கள்லாம் இருக்குன்னா அங்கே வந்து கூலிங்கான ஒரு ஸ்டோரேஜ் தேவை. இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டான ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் ஃபீஸிபிலிட்டி. மார்க்கெட் எங்கே பக்கமாக இருக்கோ, இப்போ இந்த மாதிரி ஃபுட்டு, பட் இது மில்க் ப்ராடக்ட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் ஃபேஸ்டு. பெங்களூர், சென்னை இது பக்கத்துலேயே வந்து அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அமைஞ்சிருக்கும். அப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் சாயில். டோப்போகிராஃபி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து இப்போ ஹில்லாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கொண்டு போய் வந்து ஒரு ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிற அந்த ட்ராவலிங் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ பிளைனான ரீஜனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து லொக்கேட் ஆகும். அப்புறம் வந்து சாயில் வந்து சாயிலோட குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ரொம்ப ஹெவியான மெஷினரிலாம் வந்து தாங்க முடியுமா, அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அந்த மெஷின் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கணும். வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காஸ்ட். இண்டஸ்ட்ரியல் ப்ரிஃபர் சீப் நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் டு கீப் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் லோ. ஸோ காஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த எக்ஸாம்பிள் தான். இதுக்கு காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எதுக்கு கோயம்புத்தூர் அதிகமாக அங்கே இதாகுதுன்னா மாடரேட்டான கிளைமேட் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் எஃபிஷியன்சி. ரொம்ப ஹாட்டான இடத்துலையோ ரொம்ப கூலான இடத்துலையோ நம்ம லேபர்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது அதிக நேரம் ஒர்க் பண்ண முடியாது, எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. அதே நேரம் ஒரு மாடரேட்டான கிளைமேட் இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரிசிபிடேஷன் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ரொம்ப தேவை. இதுக்கு நாட் ஒன்லி ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு மட்டும் தேவை கிடையாது. இந்த கூலிங் ஏஜென்ட்டு, இந்த மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து அதை அதுக்கு கூலிங் பண்ணுறதுக்கு வாட்டர் தேவை. பேப்பர் மில்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட வாட்டர் வந்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போது சொல்லுவாங்கல்ல, ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்து தயாரிக்கிறதுனா வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 500 லிட்டரோ 1000 லிட்டரோ வந்து வாட்டர் வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த டையிங்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தேவைப்படும். ஸோ வாட்டர் ரிசோர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதிகப்படியான கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வர்றதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து வல்னரபிலிட்டி டு நேச்சுரல் ஹசார்ட்ஸு. இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக ஃப்ளட்டு, எர்த்குவேக், சுனாமி இதெல்லாம் வராமல் இருந்துச்சுன்னா அங்கே வந்து நேச்சுரலாக வந்து ஹசார்ட்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஈஸியாக வந்து சேரும். ரிஸ்க் மிட்டிகேஷன். செட்டிங் அப் டு $multi-billion ரெஃபைனரி இன் ஹை ரிஸ்க் சைக்ளோன் ஜோன். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனைகளை தடுக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த இடம் வந்து இண்டஸ்ட்ரியலாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல், எல்லாமே வந்து நேச்சுரல். கிளைமேட்டு, ப்ரிசிபிடேஷனு, மார்க்கெட்டிங் ஃபீசிபிலிட்டி, சாயிலு, டிரான்ஸ்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வந்து நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். இதெல்லாமே வந்து நேச்சுரல் சொல்ல முடியாது, அதெல்லாம் வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்போ பார்க்க போகிறது என்னதுன்னா நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். கேபிட்டல் இஸ் த லைஃப் பிளட் ஆஃப் எனி இண்டஸ்ட்ரியல் வெஞ்சர். கேபிட்டல் என்னது சார்? முதலீடு. Sir, required for purchasing land, building infrastructure, buying machinery and paying for raw materials and wages. Initial reserves, working capital. Large scale industries require massive upfront capital. Upfront capital வந்து அதிகப்படியான அதிகமாக செலவு பண்ணணும். அவங்க வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதிகமாக செலவு பண்ணணும். அதுதான் வந்து அப்ஃப்ரண்ட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிளஸ்டரிங், அதான் கிளஸ்டரிங்காக இருக்கணும். அக்ளோமரேஷன் சொல்லுவோம்ல, ஃபினான்ஷியல், அதாவது அந்த இடத்துலேயே வந்து எல்லாமே வந்து இருக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் ஆஃபர் லொக்கேட் ஃபினான்ஷியல் கேபிட்டல்ஸ் அங்கே வந்து இருந்துச்சுன்னா மும்பை, நியூயார்க்கு, லண்டன் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது வந்து வெல்த்தி இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா நிறைய பணக்காரவங்களாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷனில். செகண்டு, லோன்ஸ், அவைலபிலிட்டி ஆஃப் லோன்ஸ். ஈஸியாக வந்து லோன் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் ஆகும். பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கணும். லோ இன்ட்ரெஸ்ட் லோன்ஸ் ப்ரொவைட் பை தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்லாம் கொடுக்கல, கம்மியான வட்டியில் வந்து லோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் அது சிட்பி அப்படின்னா வந்து கூட்டுறவு மாதிரி வச்சுக்கோங்களேன்.
இந்தியா லெவலில் இருக்கிறது. டிஐசி அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு லெவலில் இந்த லோன்லாம் வந்து கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ் தொடங்குறது அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து எவால்வ் ஆகும். ஈஸி ஆஃப் கிரெடிட், தி ஸ்பீட் ஆஃப் சிம்பிளிசிட்டி ஆஃப் கெட்டிங் அ லோன் கேன் மேக் ஒன் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி மோர் அட்ராக்டிவ். ஈஸியாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஈஸியாக லோனு இந்த மாதிரிலாம் கிடச்சிருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரும். இதே வந்து வேற ஸ்டேட்டில் கொடுக்குற கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே அப்படியே அது சேஞ்ச் ஆயிடும். ஸோ தேர்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட். இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் அப்படின்னா வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து அங்கே நல்லா இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கு ஆர் அன்ஸ்டபிள் கவர்மெண்ட்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு, அடிக்கடி ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆட்கள் வர்றதுக்குலாம் பிரச்சனை ஆகும்ல. ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து அங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஈஸி ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஈஸியாக வந்து அங்கே எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் கனெக்ஷனு, கன்ஸ்ட்ரக்ஷன் பெர்மிட்ஸ் இது எல்லாமே வந்து இருக்கணும். ஸோ இது வந்து இது கூட வருது, எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து இட்ஸ் அ ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் கூட இன்கார்பரேட் ஆகும். ஸோ எக்கனாமிக் அவுட்லுக், a growing economy with high consumer demand creates a positive climate for setting new factories. கன்சியூமர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஓலா வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்கூட்டர் வந்து இதாகுது அப்படின்னா, ஆலை வந்து நிறுவுது அப்படின்னா அது வந்து ஒன்லி ஃபார் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் அவங்க பண்ண மாட்டாங்க. ஈஸியாக வந்து நம்ம சென்னை போர்ட்டில் கொண்டு போய் வச்சு கொண்டு வரலாங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற மக்களும் வந்து அதிகமாக வந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இந்தியாவில் வந்து அந்த ஆலையை வந்து நிறுவுவாங்க. ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு. இப்போ வந்து நீங்கள் இந்த எங்கள் ஸ்டேட்டில் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வந்து டேக்ஸ் வந்து கொடுக்குறோம், டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறோம். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா டேக்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் வந்து ஃப்ரீ கொடுக்குறோம், இல்லைன்னா லேண்ட் வந்து சீப்பரான ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு, கவர்மெண்ட் கிரியேட் ஸ்பெசிஃபிக் ஜோன்ஸ் வித் சிம்பிளிஃபைட் கஸ்டம்ஸ் அண்ட் லேபர் லாஸ். இதெல்லாம் வச்சு ஸ்பெஷலைஸ்ட் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா வந்து ஒரு இப்போ சென்னை இருக்குது அப்படின்னா வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கும், அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அந்த இடம் வந்து வசதியாக இருக்கும். தேர்ட் வந்து என்விரான்மெண்டல் லாஸ் ரெகுலேட் பண்ணணும். இப்போ எங்கே எப்படி சொல்கிறது, இப்போ கேரளாலே வச்சுக்கோங்களேன். கேரளாலாம் வந்து சிவியரான ஒரு என்விரான்மெண்டல் லா இருக்குது, அங்கே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அதனால தான் வந்து சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. இப்போ இதே இருந்துச்சுல்ல, தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டே இருந்துச்சுல்ல, அது நம்ம எத்தனை போராட்டம் பண்ணி அவங்க இது பண்ணோம். அவங்க போய் என்ன வேற ஐ திங்க் குஜராத்தா சம்திங் எங்கேயோ மறுபடியும் கொண்டு போய் அவங்க வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து என்விரான்மெண்டல் லாஸ் வந்து லிபரலாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு ரீசனு. அப்புறம் இன்சென்டிவ்ஸ். இண்டஸ்ட்ரியல் பாலிசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃபர் ஸ்பெசிஃபிக் இன்சென்டிவ் ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட இன்சென்டிவ்ஸ் வந்து தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து எப்படி ரோல் பண்ணுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ். ப்ரெஷர் குரூப்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ப்ரெஷர் பண்ணுறவங்க வந்து இப்போ லேபர் யூனியன்ஸு, அதிகமான லேபர் யூனியன்ஸு இதெல்லாம் பண்ணாங்கன்னா வந்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. டைம் எங்களுக்கு வேலை பார்க்குற டைம் குறைச்சி கொடுப்பாங்க, வேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அது வந்து எங்கே இருக்குது கம்மியாக இருக்கோ அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வந்து போகும். நம்ம இப்போ சொன்ன மாதிரி ஸ்டெர்லைட் பிரச்சனை, எங்கே வந்து என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அங்கே போகும். லோக்கல் கம்யூனிட்டி குரூப்ஸு, அதான் இந்த லேண்டு இதெல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கணும். தி குரூப்ஸ் மைட் டிமாண்ட் ஜாப்ஸ் ஃபார் லோக்கல் ரெசிடென்ட்ஸ் ஆர் பெட்டர் காம்பன்சேஷன் ஃபார் லேண்ட். அது அதிகமான விலை கேட்க காம்பன்சேஷன் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஊருக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் நான் ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்? இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கே இது வந்து புரியும் பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, all Japanese steel productions occur at coastal locations. The Japanese steel capacity has a coastal exposure and direct access to deep water ports.
சூப்பர். ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் தான். ஜப்பான்ல வந்து அந்த டீப் போர்ட்ஸ், வாட்டர் போர்ட்ஸ் அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து இந்த ஹெவியான மிஷினரிஸ்லாம் ஏற்றிட்டு வர்றது, அந்த கப்பல்லாம் வந்து ஈஸியாக வந்து அப்லோடு பண்ணலாம், சரி டவுன்லோட் இது பண்ணிடலாம். ஈஸியாக வந்து அந்த பொருட்கள்லாம் வந்து அந்த ஈஸியாக வந்து இறக்கி கொண்டு போகிறது வந்து இந்த டீப் போர்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து ஜப்பானில் வந்து அதிகமாக இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஜப்பானில் வந்து அங்கே வந்து என்ன இதாக கிடைக்குது, மினரலாக கிடைக்குது. அவங்க வந்து அந்த மினரல்ஸ்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி அதை ஸ்டீலாக மாற்றி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜப்பான் டெவலப் ஆனதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு எக்கானமி தான், அசம்பிள் அந்த மாதிரி எக்கானமி தான் வந்து ஜப்பானுடைய டெவலப்மெண்ட்டுக்கு காரணம். ஸோ ஆன்சர் both are correct. So question number 2. Which one of the following factors is most dominant in the localization of high-tech firms in Silicon Valley in California? மேஜரா நம்ம வந்து சிலிக்கான் வேலி இன் கலிஃபோர்னியா அது வந்து நம்ம டீட்டெயிலாக படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து இந்த ஒரு இது வந்து இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் தேடி படிக்கும்போது நம்ம சாரி வேர்ல்டு இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஆக்சஸ் டு தி மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அது எதுக்காக வந்து ஆக்சஸ் டு தி மார்க்கெட் வந்து வரும், சீக்கிரம் வந்து கெட்டு போகிற பொருள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து ஆக்சஸ் டு தி மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஆனால் இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஹைடெக் ஃபார்ம்ஸ். ஸோ ஹைடெக் ஃபார்ம்ஸ் வந்து தேவை கிடையாது. சீப் லேபர், அங்கே சீப் லேபரும் வந்து சிலிக்கான் வேலியை பொறுத்த வரைக்கும் கிடையாது, சீப் லேபரும் கிடையாது. ஹைடெக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம வந்தோம்னாலே அவங்க வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் தேவை. ஸோ சீப் லேபர் வந்து கிடைக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ சீப் லேபரும் கிடையாது. ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரலாமா அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. இதுவும் வந்து எதுக்கு ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பொருட்கள் வந்து கெட்டு போகாம இருக்கிறது, சீக்கிரம் வந்து ஒரு இடத்துல கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹை ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அதுக்கும் ஹைடெக் ஃபார்ம்ஸ்க்கும் வந்து தேவை கிடையாது. ஹைடெக் ஃபார்ம்ஸ் அது ஐடி இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி தான் வந்து ஹைடெக் ஃபார்ம்ஸ், டெக்னாலஜிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து அக்ளோமரேஷன் எக்கானமி. ஏன்னா வந்து இப்போ ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி வரணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன தேவை, எல்லாமே தேவை, லேபரும் தேவை, அதே நேரத்தில் ஃபினான்ஸு, கவர்மெண்ட்டு இதுவும் தேவை. அங்கே அந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏற்படுத்துறதுக்கு அங்கே அது சம்மந்தப்பட்ட சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து தேவை, பேங்கிங் தேவை, கவர்மெண்ட் பாலிசிஸ், அதுக்கு பேர் தான் இது மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் அக்ளோமரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த அக்ளோமரேஷன் எக்கானமி தான் வந்து சிலிக்கான் வேலி வந்து டெவலப்புக்கு ரொம்ப டாமினண்டான ஃபோர்ஸு. ஸோ ஆன்சர் 4. Question number 3. Location of Lancashire cotton textile industry. What's the following favorable factors? வந்து லக்கஷேர் அப்படிங்கிறத விட்டுருங்க, லேண்ட்கஷேர் விட்டுருங்க. மேஜராக வந்து ஒரு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்ன தேவை, அதை வச்சு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஒன் டூ 1 4 இல்லையே. ஆன்சர் வந்து இது கன்ஃபார்ம், ஏ கன்ஃபார்ம். இப்போ இது கிடையாது. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து தேவையா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து உருவாகிறதுக்கு?
அபண்டன்ட் கோல் அவைலபிலிட்டி தேவை. ஏன்னா வந்து ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் உருவாகுதுன்னா அதுக்கு வந்து பவர் கன்சம்ஷன் வந்து தேவை. அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஸோ கோல் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா தான் வந்து அந்த பவர் கன்சம்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒன்று தேவை. ட்ரேட் ஜோன் இதுவும் தேவை, விச் இஸ் நாட் லிவர்பூல் அண்ட் தி அட்லாண்டிக் ட்ரேடு. நான் ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுன்னு எடுத்துக்குவோம். கொஸ்டினில் வந்து லேங்கஷயர் இன்னைக்கு லான்கஷயர்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த லேங்கஷயர் அப்படின்னு வரும்போது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் தேவையில்லை, அபண்டன்ட் ஆஃப் கோல் அவைலபிலிட்டினால தான் வந்து அங்கே அதிகமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பூம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக ஒரு லொக்கேஷன் கொடுத்து அது கேட்கும்போது தான் நமக்கு வந்து டவுட் ஆயிரும். ஸோ 1 and 4 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதான் 1 and 4ங்கிறது நம்ம கன்ஃபார்மாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கே அது புரிஞ்சிருச்சு. ஹியூமிட் கிளைமேட்டும் தேவை, பொசிஷனா இது அட்லாண்டிக் ட்ரேடு இருக்கிறதுனால எதுவும் தேவைன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ரெண்டில் எதுவும் வரும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So next question. When a manufacturing firm locates very close to its raw material suppliers or to supplying finished products is termed as 2021 கேட்டிருக்காங்க. No, ஃபுல்லாக லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ரொம்ப டேரக்ட் கொஸ்டின் தானே. மேனுஃபேக்சரிங் ஃபார்ம்ஸ் லொக்கேட் வெரி க்ளோஸ் டு இட்ஸ் ரா மெட்டீரியல் சப்ளையர்ஸ் ஆர் டு சப்ளையிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். இதுவும் லொக்கேஷன் தான், சப்ளையிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். லொக்கலைசேஷன் எக்கனாமிக்ஸ். அர்பனைசேஷன் எக்கானமி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து சிட்டியோட சைஸ் அந்த டைவர்சிட்டியை பொறுத்து வந்து ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்கும். இதே வந்து அதுவும் எதை பேஸ் பண்ணி இருக்கு, சப்ளையிங் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ். அது மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ் சொல்றது கரெக்டு. ஆனால் க்ளோஸ் டு ரா மெட்டீரியல் அப்படின்றது எல்லாமே வந்து லொக்கலைசேஷனுக்குள்ள தான் வரும். ஒன்லி ஃபார் தான் சேல்ஸ் சைடு மட்டும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது மார்க்கெட்டிங் எக்கனாமிக்ஸ். இது எல்லாத்தையுமே அந்த வர்ற பொருள் போகிற பொருள் எல்லாத்தையுமே பொதுவாக நம்ம சொல்லுவோம் லோக்கலைசேஷன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 5th question. What are the ideal conditions for location of the shipbuilding industries? ஓகே, ஆன்சர் வந்து ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எதுக்குள்ளே மூவ் ஆகிறோம்னா இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ். இதில் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்களாம். ஆனால் வந்து ஃபுல்லாக கேட்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து குளோபலைசேஷன் ரிலேட்டடாக வந்து எதில் பார்ப்போம்னா இதில் பார்க்குறோமா இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரஃபியில் வந்து லெஸ் டெவலப்டு ரீஜனில் எப்படின்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேடில் பார்ப்போம், பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபியில் பார்ப்போம். ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயும் நமக்கு குளோபலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் ஜியாகிரஃபிக்கில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான், இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் வந்து லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ஓவராலாக வந்து நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சிட்டிங்கனாலே வந்து இதுக்கு போதும், ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றும் தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளோபலைசேஷன்னா என்ன? Globalization is the multifaceted process of interaction and integration among people, companies and government worldwide. தனியே அப்படிங்கிறத விட்டுட்டு உலகமே வந்து சேர்ந்து ஒரு விஷயங்களை பண்ணுறதான் வந்து
குளோபலைசேஷன். உலகத்துல இருக்க எல்லா பேருமே இன்வால்வ் ஆவாங்க. ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா இன்னொருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். குளோபலைசேஷன், நம்ம கொரோனா இருக்குல்ல, அது வந்து நம்ம குளோபலைசேஷன் சொல்லலாம். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கும் வந்தது எப்படி நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இட் இஸ் அ குளோபலைசேஷன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது மறந்துருங்க. ஸோ எக்கனாமிக் கோர் primarily an economic process involving the global exchange of goods, service, capital, technology and data. Expansion of capitalism. கேபிட்டலிசம் அப்படின்னா வந்து என்னதுன்னா, ஒரு பிரைவேட் செக்டார் அந்த மாதிரி கூட சொல்லலாம். பிரைவேட் செக்டர் சொல்ல முடியாது. கேபிட்டலிசம், கம்யூனிசம் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃபோட கேபிட்டலிசம் தான் வந்து அதிகமாக வந்து எனக்கு இது தேவை, எனக்கு வந்து வருமானம் அதிகமாக தேவை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உருவாகிறது தான் வந்து கேபிட்டலிசம். ஸோ அதனால தான் வந்து இந்த குளோபலைசேஷன் வந்து எவால்வ் ஆச்சு. மற்றபடி மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும். கம்யூனிசம்னா என்னது, எல்லா பேருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத கம்யூனிசம். ஆனால் வந்து அதிகமாக வந்து அந்த முதலாளிகள் மட்டும் வாங்குறது, அதாவது கேபிட்டலிசம் அப்படிதான் முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கேபிட்டலிசம் தான் வந்து குளோபலைசேஷன். பியாண்ட் எக்கனாமிக்ஸ் இதனால என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எக்கனாமிக் மட்டும் மாறாம ஒரு நாட்டோட சோசியல், கல்ச்சுரல், டிப்ளமேட்டிக் டைமென்ஷன் லீடிங் டு தி குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் கல்ச்சர். இது எல்லாமே வந்து கல்ச்சரு, சொசைட்டிலாம் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ இதுதான் வந்து பொதுவாக குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன. ஸோ இதைத்தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்லையும் படிப்போம், பொலிட்டிக்கல்லையும் படிப்போம். ஸோ இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுக்குள்ளே வரலாம் அப்படின்னா வந்து மேனுஃபேக்சரிங் செக்டருக்குள்ளே வருவோம். ஸோ இந்த குளோபலைசேஷனுக்கு வந்து என்ன டிரைவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிளாக பார்த்துருவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜி, எப்படி வந்து ஒரு ஸ்டீம் லோக்கோமேட்டிவ், ஜெட் என்ஜின்ஸு, கண்டெய்னர் வச்சிருக்கிற ஒரு ஷிப்ஸ் எல்லாம் வந்து உருவாச்சோ, அதுதான் வந்து குளோபலைசேஷனை வந்து டிரைவ் பண்ணி வேற லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போச்சு. நெக்ஸ்ட் வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டெலகிராஃப்ல இருந்து இப்போ எப்படி இன்டர்நெட், மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷனும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுச்சு. நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனு, ஷிப்பிங்கு, கஸ்டம் கிளியரிங்கு, ஸ்டோர்டு, டெலிவரி, இது எல்லாமே வந்து டிரைவர்ஸ் குளோபலைசேஷனை வந்து டிரைவ் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போனது. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங், அதுவும் இங்கே லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்னு சொல்லலாம். ஃபினான்சியல் அண்ட் கேபிட்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸ்கார்சிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் ப்ரிவென்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் ஆக்சஸிங் டொமஸ்டிக் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அதாவது லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸில் குளோபலைசேஷன் வந்து எந்த நிலைமையில் இருக்குது. கேபிட்டல் வந்து அதிகமாக வந்து முதலீடு பண்ணுறது கிடையாது. அப்புறம் வந்து அவங்க வந்து இப்போ நம்ம இந்தியான்னு எடுத்துக்காதீங்க, ஒரு ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருக்குல்ல, ஒரு ஆப்பிரிக்கா ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்களேன். அவங்க வந்து என்னன்னா ஒரு பொருள் வந்து உருவாக்கணும் அப்படின்னா பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்கிடுவாங்க. ஆனால் வந்து அவங்க விற்கிறதுக்கு வந்து டிலே ஆச்சு அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அப்படிதான் இருக்கு லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல மேனுஃபேக்சரிங் செக்டார்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கு. செகண்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அண்ட் ஸ்கில் கேப்ஸ். அவுடேட்டட் டெக்னாலஜி, ரிலையன்ஸ் பிரிமிட்டிவ், அதாவது டெக்னாலஜி வந்து நல்லா எவால்வ் ஆகாமல் இன்னும் பழைய மாதிரியே வந்து நடந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து அவுடேட்டட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து லெஸ் ஸ்கில்டு மேன் பவர். அவங்களுக்கு வந்து ஸ்கில் வந்து அதிகமான மேன் பவர்ங்கிறது கிடையாது. நான் ஸ்கில்டு ஆட்கள் தான் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமொபைல்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து அங்கே டெவலப் ஆகாது இங்கே லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில். மார்க்கெட் அண்ட் காம்படிட்டிவ் பேரியர்ஸ். ஸ்கேல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இன் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் லேக் தி எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் என்ஜாய்டு பை லார்ஜ் என்டர்பிரைசஸ். கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இஸ் ஆஃபன் லெஸ் தென் 50% வாட் இஸ் இன்ஸ்டால்டு. அதான் இப்போ வந்து அங்கே வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. அது வந்து கெப்பாசிட்டி வந்து அதை என்னதான் நிறுவனாலும் ஒரு 50%க்கு மேலே தான் வந்து அங்கே இருக்கிற மக்களால் வந்து அது அன்ஸ்கில்டு லேபர் தானே. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ரெகுலேட்டரி சேஞ்சஸ், அங்கே வந்து ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு வந்து சில சேஞ்சஸ் வந்து நிறையாவே இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து அந்த டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸில் வந்து அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க்னால வந்து
ஸ்மால் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஏற்படுத்த முடியாது. ஸோ வந்து ரெகுலேட்டரி பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். திஸ் மேக்ஸ் இம்போர்ட்டட் குட்ஸ் மோர் அட்ராக்டிவ் ஆர் சீப்பர் தென் டொமஸ்டிக்லி ப்ரொடியூஸ்டு ஒன். அதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நல்ல பொருட்கள் தயாரிக்க முடியாதனால இம்போர்ட் பண்ணுற பொருட்கள் வந்து அதிகமான பயன்பாட்டில் வந்து இருக்கும். ஸோ சோசியோ எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இந்த இன்இக்வாலிட்டி கேப்பு, அதாவது ப பணக்காரங்களுக்கும் பணக்காரங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, சாரி ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, எல்லா பேரும் அவங்கள்ட்ட தான் போகும். ஏழைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ரிச் கெட் ரிச்சர் ஃபினாமினா, அதாவது பணக்காரங்களே வந்து அதிகமாக பணமாகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து குளோபலைசேஷன் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. டிபெண்டன்சி, least developed countries risk becoming assembly hubs that are dependent on the technology and data. மோஸ்ட் ஆஃப் தி லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்ல முடியாது, அந்த கண்ட்ரிஸ் இப்போ வந்து வியட்நாம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வியட்நாமோட எக்கானமி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அசம்பிள் பண்றதை பொறுத்து தான் வந்து பேஸ் பண்ணி இருக்கு. இப்போ பேட்டரி வந்து ஒரு இடத்துல இருந்து வரும், மைக்ரோ சிப் வந்து ஒரு இடத்துல இருந்து வரும், ஸோ பட்டன்ஸ் ஒரு இடத்துல இருந்து வரும். இது எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணி ஒரு மொபைலை வந்து வியட்நாம்ல வந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த மற்ற ஹை டெக்னாலஜிக்கல் கண்ட்ரில இருந்து அந்த இம்போர்ட் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து ஏற்படும், வேலை கிடைக்காது. ஸோ இந்த இது டிபெண்ட்டாக இருப்பாங்க, மற்ற கண்ட்ரிஸ் டிபெண்ட்டாகி வந்து இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோசியோ எக்கனாமிக் இம்பேக்ட். சாரி, இதெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் பொதுவாக இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இதுலேயே வந்து பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன இருக்கு, நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இண்டஸ்ட்ரியல் வந்து க்ரோத் ஆகுது, பாவர்ட்டி வந்து குறையுது. இப்போ இந்த வியட்நாம் சைனாலாம் பார்த்தோம்னா பாவர்ட்டி ரிஜெக்ஷன் இன்ஜின், பாவர்ட்டி குறைக்கிறதுக்காக குளோபலைசேஷனை ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த குளோபல் சப்ளை செயின்ஸ்லாம் வந்து வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சொன்னதான், இப்போ ஒரு வியட்நாம் ஒரு கண்ட்ரி இருக்குன்னா இதுக்கு வந்து லேபர் வந்து இங்கே இருப்பாங்க, இங்கேருந்து ஒரு ரா மெட்டீரியல் வரும், இங்கேருந்து ஒரு ரா மெட்டீரியல் வரும், இதை அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இது வந்து எங்கே போகும், யூஎஸ்ஏ போகும். இந்த யூஎஸ்ஏல வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு ஐடி செக்டர் தேவை, அது வந்து எங்கே இருக்கும், இந்தியாவில் இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து டிபெண்டாகி இருக்கும். அதுதான் வந்து குளோபல் சப்ளை செயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் டெவலப் ஆகிருக்கிறது வந்து குளோபலைசேஷனில் ஒரு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட்டு. இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்ல பெரிய லெவலில் வந்து ஆயிருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட்டு. எம்ப்ளாய்மெண்ட் டைவர்சிட்டி, தி ரைஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஹேஸ் லெட் டு மேசிவ் இன்க்ரீஸ் இன் ஃபீமேல் லேபர் பார்ட்டி. எக்ஸாம்பிள் சொன்னால இங்கே பங்களாதேஷ், அங்கே வந்து அதிகமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறது ஃபீமேல்ஸ் தான். ஸோ ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஃபாரின் எஃப்டிஐனா வந்து டைரெக்டாக வந்து வேறு கண்ட்ரிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரியில் பண்ணுவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அமெரிக்கன் கம்பெனி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணுது இல்லை, ஸோ அதுதான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. டெக்னாலஜி கன்வர்ஜன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஃபிஷியன்சி. அட்வான்ஸ்டு மிஷின்ஸ்லாம் அட்வான்ஸாக வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா லோக்கல் ஃபேக்டரி மேனேஜர்ஸ் கெயின் ஆக்சஸ் டு குளோபல் ஜஸ்ட் இன் டைம் லீன் மேனுஃபேக்சரிங். ஜஸ்ட் இன் டைம்னா வந்து வேற ஒன்றும் கிடையாது, இது வந்து அறிமுகப்படுத்துனது வந்து டொயோட்டா தான் வந்து இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னு ஒரு டெக்னிக் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா அந்த நேரத்துக்கு தான் இப்போ ஒரு ரா மெட்டீரியல் நமக்கு வந்து ஒரு தேவை. இப்போ வந்து ஒரு 1000 ஒரு 500 கார் வந்து தயாரிக்கணும்னு வைக்கலேன், ஒரு 500 வந்து கார் வந்து நம்ம தயாரிக்கணும். 500 கார் தயாரிக்கணும்னா ஒரு 2000 டயர் இருந்தால் போதும். 20 6000 வச்சுக்கோங்களேன், ஸ்டெப்னோட சேர்த்து. அப்போ 5 500னா ஒரு 2500 டயர் இருந்தால் நமக்கு போதும். ஸோ தேவையில்லாமல் ஒரு 10,000 டயர் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக அந்த 2500 டயர் மட்டும் வாங்கி வச்சுக்கிறது, அதாவது எல்லா பொருளையும் வாங்கி நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக அப்போ தேவைக்காக மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இதனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான இடம் வந்து தேவைப்படாது, அதிகமான இடம் தேவைப்படாது, எக்கானமிக்கலாக வந்து டிரான்ஸ்போர்ட்டு காசு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தவிர்க்கப்படும். ஸோ அதுதான் வந்து ஜேஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லீன் மேனுஃபேக்சரிங்னா வந்து இதுவும் இன்வால்வ் ஆகும். ப்ளஸ் வந்து என்னன்னா
வேஸ்ட் வந்து அதிகமா ஆக்க மாட்டாங்க. அந்த பொருட்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமா ஆகாது. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்லாம் வந்து ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரி வந்து எப்படி கத்துக்குச்சு அப்படின்னா வந்து இந்த குளோபலைசேஷன் மூலமா வந்து கத்துக்குச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதெல்லாம் வந்து இந்த போர்ட்டு டிரான்ஸ்போர்ட்ல வந்து இம்ப்ரூவ் ஆனது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். இண்டஸ்ட்ரியல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ வந்து அங்க இருக்கிற வேலை பார்க்குற மக்களுக்குலாம் வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு என்வரான்மெண்டல் வந்து குளோபலைசேஷன் வந்து ஏற்படுத்துச்சு. இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற பொருட்கள்லாம் வந்து எப்படி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனா இருக்கணும். இந்த யூரோப்பு, யுஎஸ் அங்க ஏற்றுமதி செய்யற பொருட்கள்லாம். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு என்வரான்மெண்ட் வந்து நடந்துச்சு. அங்க இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப்டியான ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பெக்டன்சி வந்து கிடைச்சது. இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குளோபல் இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர் வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த லோக்கல் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து எப்படி குளோபல் லெவல்ல ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ நம்ம வெறும் காப்பி பண்ணி மட்டும் பண்ணாம இன்னோவேஷன் அப்படிங்கிற விஷயம் புதுசா வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து குளோபலைசேஷன் மூலமா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. சொன்ன மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் வந்து அதிகமாச்சு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு கண்ட்ரிக்கும், அப்புறம் குளோபல் வேல்யூ செயின் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டெபிலிட்டி. தி ரிமைன் காம்படேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் மே கீப் இண்டஸ்ட்ரியல் வேஜஸ் ஆர்டிஃபிஷியலி லோ, preventing workers from rising above the poverty line despite working in high output factories. ரெகுலேட்டரி டைல்யூஷன். ரெகுலேட்டரி டைல்யூஷன் என்னது? இப்போ வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேயே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து அவங்க சீக்கிரம் வந்து வேற கண்ட்ரிக்கு மாறி போயிடுவாங்க. வேற கண்ட்ரிக்கு வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரீஸையே மாத்திடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டெபிலிட்டி. ஸ்டேபிளா இல்லாம மாறிட்டே இருக்கிறது வந்து ஒரு பிரச்சனை தானே. இதெல்லாம் வந்து இது ஒரு பிரச்சனையா சொல்றாங்க. செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் லோக்கல் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ். இப்போ இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அழிஞ்சு போகுது இல்லை. இப்போ சைனா வந்து குளோபலைசேஷன் மூலமா வந்து சைனாவில் தயாரிக்கிற பொம்மை எல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து அதிகமாக வருது. அதனால என்ன பிரச்சனை ஏற்படுது? இந்தியாவில் ஒரிஜினலா தயாரிக்கிற அந்த விளையாட்டு பொருட்கள் பொம்மைகள் இதெல்லாம் வந்து காணாம போயிடுது. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன். நம்ம வெஸ்டர்ன்ல இருந்து இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்குறோம். யூரோப்ல போற ட்ரெஸ் மாதிரி நம்ம ட்ரெஸ் கல்ச்சர் மாறிடுச்சுல்ல. ஃபேண்ட் இதெல்லாம் போடுறோம். அதனால என்னது வீவிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ப்ராப்ளம் ஆச்சு. பட்டுப்புடவை நெய்யறது, ஏன்னா கல்யாணத்துக்கு மட்டும்தான் பட்டுப்புடவை வைப்பாங்க. சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. தேர்ட் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி என்விரான்மெண்டல் பொல்யூஷன். பொல்யூஷன் ஹேவன்ஸ் அப்படின்னா வந்து அந்த இடம் வந்து பொல்யூஷன்னால அதிகமாக நிரம்பி இருக்கும். கிரவுண்ட் வாட்டர் வந்து அதிகமாக நம்ம கண்ட்ரியில் யூஎஸ்ல எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த இண்டஸ்ட்ரி வந்து வேற லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதிகமாக பொல்யூஷன் ஏற்படுதுன்னா வேற கண்ட்ரிக்கு வந்து மாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்லாம் வந்து இந்த குளோபலைசேஷன்னால வந்து அதிகமாக நடக்குது. அப்புறம் சைல்ட் லேபர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து அதிகமாக நடக்குது. அது சொல்லுவாங்க, என்னதான் வந்து கவர்மெண்ட் சொன்னாலும் அது வந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் மல்டிநேஷனல் கம்பெனிஸ்லாம் வந்து சைல்ட் லேபர்ஸ் வந்து நாங்கள் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கான்ட்ராக்ட் டீல் அப்படின்னு சொல்லி வந்து சில சில வேலைகள் வந்து கொடுத்துருவாங்க, வேற வேற பிரிச்சு விட்டுருவாங்க. அங்க வந்து மறைமுகமா வந்து சைல்ட் லேபரோட தாக்கம் வந்து அதிகமாவே இருக்கு. அவங்களுக்கு வந்து அன்ஹைஜீனிக்கு டேஞ்சரஸ் என்விரான்மெண்ட்ல வந்து அவங்க வேலை பார்க்கறது, இந்த தீப்பிடி தொழிற்சாலை, மேட்ச் பாக்ஸ் மேக்கிங்லாம் அதை அங்கெல்லாம் ஒர்க் பண்றது. அப்புறம் வந்து குளோபல் சப்ளை செயின்ஸ் கேப்ஸ். சைல்ட் லேபரு இந்த மாதிரி கான்ட்ராக்ட் லெவல்லாம் இருக்கும்போது வந்து அன்ரெகுலேட்டடிங் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் நடக்கிறதுனால சப்ளை செயின்ஸ்ல வந்து பாதிப்பு ஏற்படுது. ஃபேக்ட்ரிஸ் இன் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃபன் சர்வ்ஸ் மோர் அசம்பிளி பாயிண்ட்ஸ். மேக்ஸிமம் வந்து லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸ் வந்து எப்படி டெவலப் ஆகுதுன்னா வந்து அசம்பிள் பண்றது மாதிரி தான் வந்து இதாகுது. முதல்ல சொன்னதுதான், ஒரு வேளை அந்த டிபெண்டா இருக்கிறோம், அது வந்து வேற கண்ட்ரிக்கு மாத்திருச்சு அப்படின்னா நமக்கு தான் அந்த கண்ட்ரிக்கு தான் பிரச்சனை. இந்த லே ஆஃப் ஃபேக்ட்ரி கொலாப்ஸ் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா வந்து அந்த எக்கானமியே வந்து ஃபுல்லாக பாதிச்சிடும். ஸோ கல்ச்சுரல் எரோஷன். நம்ம வந்து வெஸ்டர்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெஸ்டர்னைசேஷன்னா அந்த அவங்கள மாதிரியே நம்ம மாறுறது, அந்த ட்ரெஸ் நம்ம போட்டுக்கிறது. இப்போ வந்து இந்த ஃப்ரைட் சிக்கன்லாம் கேஎஃப்சிலாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் வந்து வெஸ்டர்னைசேஷன் சொல்லுவாங்க. நம்மளுடைய பாரம்பரிய கல்ச்சர் மாறி வேற மாறுறது. ஸோ இதெல்லாம் வந்து
இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துருவோம். அது மேக்ஸிமம் வந்து நெட் எக்ஸாமில் வந்து பர்ஃபெக்டாக கேட்கல, மற்றல கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து செட் எக்ஸாம்ல தான் கேட்டிருக்காங்க இது சம்மந்தமாக. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் brought in some changes in the concept of production process. State the following changes were brought. சூப்பர். ஆன்சர் 1க்கு சி, 1 and 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அதுக்கப்புறம் வந்து க்ரூட் அப்படின்னா வந்து மொத்தமாக எல்லா ப்ரொடக்ஷனுமே வந்து வேறு இடத்துக்கு மாறுது, ஃபைனல் நல்ல வெளியில் வந்து மாறுது நடந்துச்சு. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பக்கத்தில் வந்து அர்பன் சென்டர் வந்ததுங்கிறது ரீசன் கிடையாது. ஸோ 2 கண்டிப்பாக வராது. ஸோ ஸ்பேஷியல் டிசபாரிட்டி பிட்வீன் தி கண்ட்ரிஸ் ரிகார்டிங் மினரல் ரிசோர்ஸ் என்ஹான்ஸ் சோசியல் பொலிட்டிக்கல் டென்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனால வந்து நடந்தது. So which of the following features of globalization have an adverse effect upon less developed countries? அதெல்லாம் பார்த்தோம். No. Which of the following features of globalization has an adverse effect upon less developed countries? நம்மள மாதிரி லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்ல வந்து என்ன பிரச்சனை ஏற்படுது? டி வந்து அது நல்ல விஷயம் தானே, ரீசைக்ளிங் ஆர் ரீயூசிங் டு என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் வந்து நல்ல விஷயம். இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, என்ன பிரச்சனைனால அட்வர்ஸ் எஃபெக்ட்? லேபர் வந்து மொபிலிட்டி மாறினா அது வந்து மைக்ரேஷனில் போயிடும். ஸோ இதுவும் கிடையாது. எஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஒரு இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். இது பெஸ்ட்டு, இதுவும் பெஸ்ட்டு. ஆன்சர் வந்து மொபிலிட்டி ஆஃப் கேபிட்டல். ஒரு கண்ட்ரியில் வந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய முதலீட்டையே வந்து வேற கண்ட்ரிக்கு மாற்றிட்டு போயிடுவாங்க, லெஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ்லேருந்து. ஸோ ஆன்சர் வந்து ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். In the 1970s and 80s, which major shift occurred in methods of production and labor process? இதுக்கு வந்து ஒரு இந்த கீவேர்டு வந்து தெரிஞ்சதை தான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நம்ம ஒரு ஓரலாக வந்து ஜென்ரல் நாலேஜ் சொல்லலாம். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு கீவேர்டு. சூப்பர். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபோர்டிசம் இப்போ நம்ம இல்லை தேவையானப்போ மட்டும் வந்து அந்த பொருட்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து நியோ ஃபோர்டிசம் அதோட கான்செப்ட். ஃபோர்டிசம் அப்படின்னா வந்து என்னது, ஸோ மாஸ் ப்ரொடக்ஷனாக இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு குட்ஸாக இருக்கும், ரொம்ப அசம்பிள் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஜிடாக இதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபோர்டிசம். ஃபோர்டிசத்துலேருந்து நியோ ஃபோர்டிசத்துக்கு தான் வந்து 1970லேருந்து. ஸோ டுடே கிளாஸ் ஓகே. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இல்லை ஏதாச்சும் கான்செப்ட்ஸோ கிளாரிட்டிஸ் வேணுமா? ரொம்ப சிம்பிளாக இதுதானே. ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மற்றது பார்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன் தியரி 5 தியரி இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் ஒரு டைம் வந்து சூப்பர் மேம்
அந்த தியரிஸ் வந்து ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் எனி கிளாரிஃபிகேஷன் அண்ட் ஏதாச்சும் தேவை அப்படின்னா வந்து தனியாக வந்து ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு வந்து நாளைக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டைமில் வந்து 2 டேஸில் நம்ம எல்லாத்தையும் முடிக்கணும், பொலிட்டிக்கல் ஜியாகிரபி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ தியரிஸ்க்கு மட்டும் வந்து தனியாக ஒரு நாள் எடுத்து மொத்த தியரிஸை வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.